Yesterday night after 3 o'clock வந்து ஒரு டேங்கர், இந்த டேங்கரோட கெப்பாசிட்டி நீங்க பாத்தீங்கன்னா எல்பிஜி கேரி பண்ணக்கூடிய டேங்கர் 18 டன்ஸ் வந்து அதுக்குள்ள வந்து கேஸ் இருக்கு. அந்த டேங்கரோட வெயிட் வந்து ஒரு 17 டன்ஸ், டோட்டல் ஒரு 35 டன்ஸ் வெயிட் இருக்கிற டேங்கர் வந்து இங்க அப்சைட் டவுன் ஆக்சிடென்ட் ஆன தகவல் வந்தது. தகவல் வந்த உடனே காவல்துறையில வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த டிராபிக் எல்லாம் நிறுத்திருக்காங்க. எந்த அசம்பாவம் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபயர் சர்வீஸ் உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு இங்க எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாம வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு வந்து எடுத்திருக்காங்க. இதுல இமீடியட் சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னா, இதுல உள்ள கேஸ் இருக்கிறதுனால அது உடனடியா நம்ம கிரெயின் வச்சு இது வந்து அப்லிஃப்ட் பண்ண முடியல. அதுலயும் ஒரு சின்ன லீக் இருக்கிறதுனால முதல் எஃபர்ட் வந்து அந்த லீக் அரெஸ்ட் பண்றதுக்கான எஃபர்ட் வந்து எடுக்கிற பல்வேறு டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர்ல இப்போ அந்த லீக் வந்து மெஜாரிட்டி வந்து தடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டதுக்கு, ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்றதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க பண்ணணும். அந்த வெஹிக்கிள் திருச்சிலையும் சேலத்திலையும் தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னதுனால அங்கிருந்து அந்த வெஹிக்கிள் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம சேஃப்டிக்காக நம்ம டிராபிக் எல்லா பக்கம் கார்டன் பண்ணிருக்கோம். இந்த சேஃப்டி கார்னருக்குள்ள யாருமே வராம நியர்பை இருக்கிற, ஏன்னா இந்த டிராபிக் வந்து ரொம்ப இந்த நம்ம ஃபிளைஓவர் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால டிராபிக் இஷ்யூஸ் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம இன்னைக்கு ஹாலிடே விட்டுருக்கோம். பொதுமக்களுக்குமே வந்து காஷன் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கத்துல வந்து இமீடியட் விசினிட்டியில எதுவுமே இல்லை, கொஞ்சம் தள்ளிதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு. அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லிட்டு இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண பார்த்துட்டு இருக்கோம்.